அன்பு வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கு நியூமராலஜியில் பேர் அமைப்பு. சரி, பேர் அமைப்பு ஒரு மாற்றம் செய்யணும்னு நினச்சிட்டு இப்போ ஒரு கூட்டு எண்ணை பார்க்குறீங்க. இந்த எண்ணில் பேர் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பேரை மாற்றுறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று செய்கிறீங்க. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். சரி, ஒரு உதாரணத்துக்கு 4வது எண் உங்களுக்கு பொருந்தலை, சரிங்களா? உங்களோட பேருக்கு 4வது எண் பொருந்தலை. ஆனால் இப்போ அந்த பேர் மாற்றம் அல்லது ஏதாவது நீங்கள் சொந்தமாக செய்யும் போது அதாவது டிஎம்டி இந்த 3 எழுத்தை கொண்டு நீங்கள் முதல் எழுத்தாக தொடங்கினால் அதுவும் சரி வராது. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் எதை பயன்படுத்தக்கூடாது, அதாவது கூட்டு எண்ணு 4 வரக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ முதல் எழுத்து 4ல் தொடங்குது. என்றைக்குமே நம்மளோட தொடக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு பேர் நல்லா அமையணும், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வாழணும். இந்த உலகத்தில் மகா சக்தியோடு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த சக்தியை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை செய்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பேரை சரிப்படுத்துகிறீங்க. ஆனால் முதல் எழுத்து அதற்கு ஒற்று வராத எழுத்தாக இருந்தாலும் அதே பாதிப்பு தான். ஸோ நம்ம தொடங்குகிற விஷயமும் சரியாக இருக்கணும். அப்போ இது நியூமராலஜி மட்டும் இல்லை, சரி, இன்னொரு விஷயமும் இருக்குது. இது ப்ரொனாலஜின்னு வாங்க, அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதம். ஒரு பேரை எந்த அளவுக்கு அந்த ப்ரொனவுன்சேஷன் சிறப்பாக இருக்குது. ஒரு சில பேர் எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்தாலும் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்வின். ஸோ இந்த அஸ்வினில் பார்த்தீங்கன்னாக்கா வின்னு ஒரு வார்த்தை வருது. இது ஒரு நம்பிக்கை. ஸோ அதாவது வெற்றி அப்படின்னு, அதே மாதிரி வெற்றி அப்படின்னு சில பேருக்கு பேர் வரும். ஸோ அவங்களுக்கும் அந்த பேரோடைய ப்ரொனாலஜியும் ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணும் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால் இந்த மாற்றி அமைக்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெறும் எண்களுக்காக இப்போ 5ஆம் எண்ணில் பேர் வச்சா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டி வச்சுட்டு, ஆனால் அந்த பொருந்தாத எண்ணும் இதுக்கு ஒற்று வராத எண்ணுக்கான லெட்டர்ஸ் பின்னாடி வந்தால் கூட பரவாயில்ல, தொடக்கத்தில் வந்ததுன்னு சொன்னாக்கா அது அந்த அளவுக்கு பலமாக இருக்காது. நன்றி, வணக்கம்.